மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸ் இருக்கக்கூடிய 15வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த தாயத்தை 3 பேர் பெருக்க வர்றவர் எங்களுக்கு 0 தாயமாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு கே இந்த விடிய காணட்டுமா. அப்ப என்ன செய்யணும்? முதலாவது சும்மா பெருக்கலாமோ இல்ல, பெருக்கக்கூடியமா இருக்கணும் பார்க்கணும். அப்ப முதலாவது என்ன செய்யணும்? அவற்றை பெருமன்களை கதைக்கணும். 1ல 3, அதாவது ஒரு ரோவும் 3 குழாவும் இருக்கிறார். இவர் 3க்கு 3, இவர் என்ன இருக்கிறார்? 3க்கு 1. அப்ப இப்படியும் பெருக்கலாம். முதல் இவர் 2 பேரை பெருக்கலாமே. இவர் ஒரே பெருமனா இருக்கிறார், இவர் ஒரே பெருமனா இருக்கிறார். இவரை 2 பேரை பெருக்கி போட்டு இங்க பெருக்கலாம். அப்படி இல்லாட்டி இவரை பெருக்கி போட்டு இங்க பெருக்கலாம். அது கூட இருக்கும். நான் எப்படி செய்யறேன்னா, வந்து இவரை பெருக்க 3 2 பேருமே பெருக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை. எப்படியும் பெருக்கலாம். அது கூட இருக்கும். அப்ப பெருக்கிறவங்க என்ன வருவ? 1 தர 3 தாயம் தான் பெறப்போறாரு. இவருக்கு சவனா இருந்தா 1 தர 3 தாயம். அங்கால இருக்கிறவர் வந்து 3 தர 1 தாயம் சமன் 0. அப்ப 0 என்ன வரப்போது? உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். இங்க விளையாட வரப்போது இவருக்கு சவனண்டா 1 தர 3 தாயம், அங்க 3 தர 1 தாயம். கடைசியா வர்றவர் என்ன? 1 தர 1 தாயமா தான் பெற போறேன். அவற்றை 3 0 விளையாட வர்றவர் என்ன வேற 0 இருப்பாங்க. அப்ப இவரை சுருக்கி போறா விஷயம். அப்ப 1 தர 3 டோட் வைப்பீங்க. அப்ப என்ன செய்யுங்க? முதலாவதால பிரிக்குவீங்க 2 4. அப்ப 6 பிளஸ் 6 6 முதல் பிரிக்கணும் 6. அப்ப இவரை பிரிக்கிறது 4, இங்க 0, இங்க 3k. அப்ப 4 பிளஸ் 3k என்று வருவேன். அவரை பிரிக்கணும் 0 6 6 பிளஸ் k என்று வருவேன். அப்ப முடிஞ்சவரை செய்தோம், முடிஞ்சவரை சுருக்கிட்டோம். அடுத்தது இந்த இவரால பிரிக்கணும் 1 தர 1 தாயம் 0 வர போற. அப்ப எங்களுக்கு k எல்லாம் வர போற. ஒரு பெரிய கோவ வருமானம் நக்கிறேன். அப்ப என்ன செய்யலாம்? இவரால பெருக்கணும் 6 6 2 12. இவரால பெருக்கினீங்கன்னா நீங்க நேரடியாகவும் பெருக்கலாம். நான் நேரடியா பெருக்கிறேன்னா 8 பிளஸ் 6k என்று போடுவீங்க. இவரால பெருக்கினீங்கன்னா 6k பிளஸ் k வர்க்கம் போடுவீங்க. அதாவது 2 தாயத்துக்கு இருக்கக்கூடிய 2 பேர் தாயங்கள் சமனாக இருந்துச்சுன்னா இங்க உள்ளுக்கு இருக்கிறவர் என்ன செய்ய போற? அதுக்குள்ள இருக்கிறவருக்கு சமனாக இருப்பேன். அப்ப கொஞ்சம் சுருக்கினா 20 பிளஸ் 12k பிளஸ் k வர்க்கம் வந்து 0க்கு சமனாக இருப்பேன். அப்ப என்ன செய்யலாம்? காரணிப்படுத்தல் மூடு பாக்குறேன். காரணிப்படுத்தலாம். என்னோட காரணம் இருக்குது k × 2, k plus 2 தர k plus 10 வந்து 0க்கு சமனாக இருப்பேன். அப்ப இவ 2 பேரும் பெருக்கினீங்கன்னா k வர்க்கம், இவ 2k 10k 12k, இவரை மேலே பெருக்கினீங்கன்னா இது 2 வருவார். அப்ப இவர் வந்து 0க்கு சமனாக இருக்கிறார். இன்னொரு k வந்து ஒன்று -2 இருக்கு, அல்லது k வந்து -10 இருக்கு. அவ தரப்பட்ட கேள்விக்கு இந்த 2 வகையுமே பொருத்தமாக இருக்கும். அப்ப இவரான எங்களுடைய மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய 15வது கேள்விக்கான விடையாக இருக்கும். அடுத்த 14வது கேள்வி பார்ப்போம்.